எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நானும் மட்டும்தான் இன்னைக்கு டபுள் ஹெடர் சண்டே தமாகா டபுள் ஹெடரை பற்றி பேச வந்திருக்கோம். மட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வாங்கடையில் எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி டே மேட்ச் சண்டே. இந்த மேட்ச் என்ன இருக்கும், டீம் சேஞ்சஸ்லாம் என்ன இருக்கும் சொல்ல ஆரம்பி. பட் பெரிய சேஞ்ச் இருக்காது. ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஜெயிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ தில் ஜஸ்ட் கோ வித் சேம் டீம். அவங்க அந்த வந்து 11வது ஸ்பாட் ஒன்று இருக்கே, அந்த விக்னேஷ் அதான் ஐ புத்தூர் திங்க் அஸ்வினி விக்னேஷ் புத்தூர் குமார். தான் விளையாடுவாரு. கொஞ்சம் டே மேட்ச்ன்றனால ஐ திங்க் விக்னேஷ் புத்தூரோட போவாங்கன்னு நினைக்கிறேன். வான்கடையில் லாஸ்ட் டைம் அஸ்வினி குமார் விளையாடினாங்க. அதான் பட் இந்த தடவை டே மேட்ச்ன்றதுனால ஐ திங்க் தே வில் ஜஸ்ட் கோ வித் விக்னேஷ் புத்தூர். கரண் சர்மா ஃபிட் இல்லையா இன்னும்? கரண் சர்மா இன்னும் அந்த இதில் இம்பாக்ட் லெவலுக்கும் வரல இன்னும் அவரு. ஸோ அதெல்லாம் இன்னும் ஃபிட்னஸ் இன்னும் பட் மேட்ச் இப்போ தான் 2 நாள் முன்னாடி தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். மயங்க் ஃபிட்னஸும் பார்ப்பாங்க. அவர் போன தடையே அவர் பேட்டி எடுக்கும் போது சொன்னார். திங்க் இம்பாக்ட் சப் வந்து பதுவனி சொன்னது மயங்க் அதை உள்ள கொண்டு வர்றதுக்காக. ஐ திங்க் தே வாண்ட் ஹிம் டு பி தி 6th bowlerன்னு நினைக்கிறேன். அவங்க எடுத்தோடனே 5th bowler உள்ள கொண்டு வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு பாக்குறாங்க. ஸ்டில் நாட் கன்வின்ஸ் வித் திஸ் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதே மாதிரி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் பட் இன்னும் ஒரு மேட்ச் கொண்டு வந்தாங்கன்னா அவர் வழி இல்லைன்னு உள்ள கொண்டு வருவாங்க. லாஸ்ட் மேட்ச் வேற எதுவும் ஸ்பாட் இல்லையா மாத்துறதுக்கு லக்னோவுக்கு? லக்னோவுக்கு என்ன இது நியாயமா பார்த்தா பண்ணிட்டு தான் இருந்தோம் இந்த ஃபார்முக்கு. பட் அது பண்ண மாட்டாங்க. வேற யாரும் இல்லையான்னு கேக்குறேன். அதே 2 ஸ்பின்னர், அதே 3 சீமர்ஸ், அதே கணக்கு தானா? அதே தான் போவாங்க. வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை அவங்களுக்கு. மேபி ஷபாஸ் அஹமத் எப்படின்னாச்சும் உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணலாம். சித்தார்த் மணிமாறனும் வாய்ப்பு கம்மியா? அதான் அது டே மேட்ச்ன்றனால அது ஒரு இதை கொண்டு வர ட்ரை பண்ணலாம். பிரின்ஸ் யாதவுக்கு பதில் மேபி இன்னொரு ஸ்பின்னரா போவாங்களா? வெறும் 2 ஃபாஸ்ட் பாலர் வச்சு தெரியல. அது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் இந்த மேட்ச்சுக்கு? டே மேட்ச் வாங்கடையில. ஃபர்ஸ்ட் டே மேட்ச் இந்த சீசனுக்கு. பட் என்னதான் இருந்தாலும் பேட்டிங் பிட்ச் தான். மேபி அந்த டியூ இல்லாதனால சேசிங் அந்த இது இருக்காது, அவ்வளவுதான். அதே ஏன்டா டியூ பத்தி சொல்ற? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, யூஸ்வலா மும்பையில் வாங்கடையில வந்து டியூ இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் டாஸ் வின் பண்ணா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. இதுல வந்து அந்த அட்வான்டேஜ் எல்லாம் இல்ல. பட் ஸ்டில் இட் வில் பி பேட்டிங் பிட்ச். டாஸ் வின் பண்ணா பெரிய அட்வான்டேஜ் இல்ல. பேட்டிங் எடுத்தாலும் சரி, சேஸ் பண்றதும் சரி, பிட்ச் இஸ் நாட் கோனா சேஞ்ச் மச். இட் ஒன்ட் ஸ்லோ டவுன் அந்த அளவுக்கு நினைக்கிறேன். ஸோ அதால யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பிட்ச் வந்து டாஸ் அண்ட் பிட்ச் டசன்ட் மேட்டர் இந்த மேட்ச்ல அப்படின்னு. ஸோ கீ பேட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அதே தான் நான் திருப்பியும் சொல்லுவேன். இந்த திக்வேஷ் அண்ட் ரவி பிஷ்ணாய் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் எக்ஸ்ட்ரானரியா ஆடலை. இன்னும் அவர் ஃபுல் ஸ்பார்க்கை காட்டல, இருந்தாலும் ரன் வருது. ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. சிஎஸ்கேவோட ரொம்ப நல்லா ஆடினாரு. எல்லா மேட்சுமே அவர் தெரியாத மாதிரி அடிக்கிறாரு, ஆனால் அடிக்கிறாரு, பயங்கரமா அடிக்கிறாரு. திலக் வர்மாவும் நல்லா ஆடுறாங்க. ரோஹித் சர்மா இஸ் இன் ஃபார்ம் பிக் டைம். அதனால மும்பை பேட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா டேஞ்சரஸா இருக்கு, டைனாமிக்காவும் இருக்கு. இவங்க வந்து இந்த திலக் வர்மாலாம் ஆடுறாங்க அப்படின்னா ரயன் ரிக்கில்டன் இப்போ நிறைய மார்க் மாச பவுலராகவும் யூஸ் பண்றாங்க. கடைசியாவே லாஸ்ட் ஃபியூ கேம்ஸும். இப்போ இவங்க 2 பேரும் திக்வேஷ் பிஷ்னாயும் நிறைய போடுவாங்க. ஈவன் டே மேட்ச் எப்படியும் மினிமம் 8 to 10 hours ஆஃப் ஸ்பின் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து டிட்டர்மின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹவு மச் திலக், சூர்யா எக்ஸெட்ரா ஆர் கோயிங் டு ஸ்கோர் அகைன் 10 hours ஆஃப் ஸ்பின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன கீ மேட்சப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்? அதான் மோஸ்ட்லி ஐ திங்க் மார்க்கம் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பொறுத்தோம். ஏன்னா மார்க்கம் வந்து லாஸ்ட் மேட்சே வந்து விக்கெட்லாம் எடுத்தாரு, பேட்டிங்கும் நல்லா பண்றாரு. ஸோ அதான் மார்க்கம் வந்து நிறைய லெஃப்ட் ஹேண்ட்ஸ் இருக்காங்க. ரிக்கில்டன் ஃபார்ம் வந்து அவர் மட்டும்தான் ஐ திங்க் ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அவரும் பயங்கர அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்ல முடியாது. பட் ஒரு மேட்ச் தவிர பெருசா எதுவும் அடிக்கல. ஸோ அதுதான் ஒரு அவங்களுக்கு ஒரு இது கீ மேட்சப்ஸ்னா. அதான் இப்போதைக்கு எல்எஸ்ஜி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் நல்ல பேட்டிங் லைனப், ஓப்பனிங் பேட்டிங் லைனப் இருக்கு. அவங்க 3 பேரும் அடிக்காம ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து மார்ஷ், பூரான் எல்லாம் அடிச்சு சரியா நிறைய ரன் ஸ்கோர் பண்ணல. ஸோ அதான் இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த தடவை ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்விங் இருக்காது டே மேட்ச்ன்றனால. ஸோ இப்போ ஐ திங்க் பும்ரா வர்சஸ் ஓப்பனிங் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போல்ட்டு சஹாரும் விக்கெட் எடுக்கலன்னா எப்படி பும்ரா எப்படி ஃபேஸ் பண்றாங்கிறத பொறுத்து தான். பூரான் வந்த உடனே கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு பூரான் வந்த உடனே தான் பும்ரா கொண்டு வரணும். இப்போ ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றது பும்ரா வந்து மோஸ்ட்லி 5th over, 11th over, 18 and 20 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் ஆனா அப்படி பண்ணாம பூரான் வந்த உடனே கொண்டு வந்துடணும், அப்படிதானே? அதான் ஓகே,
ஸோ இவங்க வந்து அதே ஸ்ட்ராட்டஜி தான். லார்டுக்கு வந்து இது ஆக்சுவல் ஹோம் கிரவுண்டு வான்கடே ஸ்டேடியம். ஸோ லாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லாடம் கட்டிடுவாங்களா? டே மேட்ச்சு அடியை போட்டு விடுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கு. அதான் பிச்சு வந்து ட்ரையா இல்ல, வாங்கடை பிச்சு தான். ஒரு ஹெல்ப்பும் இல்லைன்னா டே மேட்ச்ல ஒரு ஸ்விங் இல்லைன்னா பிச்சு ரோஹித், லார்டு டு ரோஹித். ஸோ கொஞ்சம் நினைச்சாலே கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இதுதான் கீ இது. இந்த மேட்ச்சுக்கு ஃபேண்டசி பிக்ஸ்னா என்னென்ன பண்ணுவீங்க? மார்க்கம் நல்லா கண்டிப்பா இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, இவங்க போல் லாஸ்ட் மேட்ச்ல இருந்தே நிறைய பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு, ஓப்பனிங் பேட்டிங் எடுக்கிறாரு, அவரு முக்கியமான ஒரு பிக்கு. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா, அவரு கொஞ்சம் மற்ற பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபிளாட்டா அடிச்சிட்டாங்கன்னா அவரும் கொஞ்சம் ஸ்விஞ்சா இருப்பாரு. மற்றபடி நம்ம பூரான் ஆப்வியஸ்லி, இன்னொரு ஆப்ஷன் சொல்லலாம் சூரியகுமார் யாதவ். 4. அப்படி அப்புறம் திலக் வர்மாவும் விட முடியாது. 5. இப்போ இருக்க ஃபார்முக்கு ரோஹித்தும் விட முடியாது. 6. மிச்சு மார்ஷும் விட முடியாது. 7. அவேஷ் கான் விட முடியாது. 8. அப்படியே சொல்லு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். இன்னும் 2 பேர் சொல்லு. இல்ல அதான் ஸ்பின்னர்ஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் தே வில் கம் இன்டு பிளே. திக்வேஷ் லாஸ்ட் கொஞ்சம் மேட்சா வந்து நல்லா பயங்கரமா போடுறாரு, பட் ஆனால் விக்கெட் வரல. விக்கெட் வரல. ஸோ சாண்டரும் நல்லா போட்டாரு, அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக விக்கெட் எடுக்க மாட்டாரு. அதான் மேபி பிஷ்னாய் போகலாம். பிஷ்னாய் இந்த தடவை அடிக்க பார்த்து கொஞ்சம் ஸ்பின் இருந்துச்சுன்னா விக்கெட் விழலாம். ஸோ ஐ திங்க் மோர் பிஷ்னாய் ஒரு ஆப்ஷன் இந்த மேட்ச்ல. டெத் ஓவர்ஸ்ல போல்ட் போடுறாரு இப்பதான். கடைசி ஓவர்லாம் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு 2 விக்கெட். ஸோ போல்ட் நியூ பால் ஆப்ஷன் பிளஸ் டெத்லையும் போடுறாரு. அந்த சைடு பும்ரா அடிக்க முடியாம இந்த சைடு வராங்க. ஸோ பும்ரா பும்ராவுக்கு நம்ம சொல்லவே இல்லை ஃபேண்டசியில். பும்ரா சொல்லல, பட் பும்ராவை எல்லாரும் கொஞ்சம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணி விட்டுறாங்க. இருந்தாலும் பும்ரா விட்டுறாதீங்க ஃபேண்டசிக்கு. ஸோ இதான் எங்களோட இது. யாரு ஜெயிப்பாங்க மட்டும்? பும்ரா இந்த 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டாங்க. ம் லக்னோவும் தேர் கொஞ்சம் கோயிங் டவுன். ம் அண்ட் கேப்டனும் ஒன்றும் பெரிய கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டா ஷார்ட் ஆகி யாரும் வேணா பேட்டிங் போங்க, நான் கீழே போய்க்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தா பட் கஷ்டம். அப்படி பண்ணாம அவர் அது ஓப்பனிங் ஒன் டவுன் போய் அந்த ஒரு 15 ரன் அடிக்கிறாரோ 20 ரன் அடிக்கிறாரோ பேட்டை விட வேண்டியதானே பவர் பிளேல. இல்ல அதான் விடவே, நான் வர வேண்டிய நல்ல டைம் தான். அந்த அதுக்கு மேல என்ன ஆப்ஷன்? இவங்க அப்துல் சமாத் ஒன்று ஒர்க் ஆகுதுன்னா அதை மாத்தணும்னு சரி, அதை நம்ம போன மாதிரியே பேசிட்டோம். அதான் அது வந்து கம்ப்ளீட்லி லுக்ஸ் இல்ல என்ன ஷார்ட் ஆஃப் கேட்டா பந்து கான்ஃபிடன்ஸ். ஓப்பனிங் போனா இல்ல ஒன் டவுன் போய் பவர் பிளேல பேட்டை விடலாம் ஃபுல்லா. பட் ஆனா அது அவங்க ஏற்கனவே நல்ல ஒரு டாப் 3 டாப் 3 வந்துருச்சு. இருக்கனால அது சீசன் முன்னாடி நம்ம இது பண்ணுவோம், மார்க்ரம் மிச்சல் மேட்ச்லாம் இது இருக்கும், ஐபிஎல்ல ஒரு ஐபிஎல் கூட பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல அப்படின்னு நினைச்சோம். அது கொஞ்சம் பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஹேஸ் டு கோ நம்பர் 4 தான். போனதான் நல்ல சான்ஸ் தான் கிடைச்சது, போய் அடிக்க வேண்டிய சான்ஸ் தான். 6 ஓவர் இருக்கு, போய் வந்து ஏன் கொஞ்சம் ஃப்ரீ அவுட் ஆன கூட ஒன்றும் யாரும் கேட்க போறது இல்லை, போய் அடிக்க பார்த்தது. பட் வந்து வர்றதுக்கு அவ்வளோ இது பண்ணிட்டு அது தெரில என்ன இன்ஜுரினாலே இல்லையோ, பட் ஆனால் அவர் ஏதோ ஜாயிர் கனாடா கொஞ்சம் சண்டை போட்ட மாதிரிலாம் காமிச்சாங்க, கொஞ்சம் கான்வர்சேஷன் கொஞ்சம் அதிகமாக இது பண்ற மாதிரி. அது என்னன்னு நடக்குதுன்னு தெரில. ஓனரோட ப்ரெஷர் இவ்வளோ அதிகமா இருக்குமா அப்படின்னு. ஆமா. ஸோ மும்பை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறியா? ம். ஓகே. ஸோ நானும் அதான் நினைக்கிறேன். பார்ப்போம். எல்எஸ்சி இது போக ஜெயிக்கணும்னா நம்ம முதல்ல சொன்ன அதே ஃபார்முலா தான். மார்க்ரம், பூரான், மார்ஷ், பந்த், இந்த 4 பேர் தான் ஹெவி லிஃப்டிங் பண்ணணும். இதுல 2 பேர் கிளிக் ஆகணும். 2 பேர் 50க்கு மேல அடிக்கணும். அப்படிதான் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வரும். பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் போட்டாலும் அதே தான், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சேஸ் பண்ணாலும் இந்த 4 பேர்ல 2 பேர் கிளிக் ஆகணும். அப்பதான் they will be in the chase. இல்லாட்டி they won't be in the chase. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். மும்பை வில் கோ இன் அஸ் ஃபேவரட், எஸ்பெஷலி அந்த ஹோம் கண்டிஷன்ஸ். அவங்க க்ரௌட் வில் பி பிஹைண்ட் தம் கம்மிங் ஆஃப் 4 wins. ஸோ வி எக்ஸ்பெக்ட் மும்பை டு வின் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது வேற ஏதாவது சொல்றீங்க அந்த மேட்சை பத்தி, இல்லை அடுத்த மேட்ச்சுக்கு போலாமா? அடுத்த மேட்ச் போகலாம். அதான் obviously நிறைய பேசிட்டோம் அதை பத்தி ஏற்கனவே. ஓகே. அடுத்த மேட்ச் வந்து ஆர்சிபி வர்சஸ் டிசி இன் ஃபெரோஷா கோட்லா. இதே ஆர்சிபி டிசி பெங்களூர்ல நடந்துச்சு. கேஎல் ராகுல் வந்து அடிச்சுட்டு பேட்டை இப்படி வச்சாரு. எல்லாரும் அவரோட கோலி அந்த மாதிரி அவரோட சொந்த பண்ணணும்ன்றாங்க. ஊர்ல அவர் வந்து பண்ணிட்டு போயிட்டாரு சம்பவம். இப்போ கோலியோட சொந்த ஒரு கோலி வந்திருக்காரு. கோலி சம்பவம் பண்ணிட்டு இப்படி இப்படி பேட்டை வைக்கிறாரா, வேற எப்படி வைக்கிறாரு அப்படின்னு தான் இந்த மேட்சுக்கு பில்டப்பே அப்படிதான். கோலிஸ் பேக் இன் இஸ் ஹோம் கிரவுண்ட், அதாவது ஆக்சுவல் ஹோம் கிரவுண்ட். இந்த மேட்ச் எப்படி ஆக போகுதுன்னு. ஸோ இந்த மேட்ச்க்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும், டீம் சேஞ்சஸ்? ஒரு ஃபாஃப் வந்து ஃபிட் ஆயிட்டாராம். ம் ஸோ ஐ திங்க் வில் ஜஸ்ட் கம் பேக். ம் ஸோ அது யாருக்கு பதில் வரா அப்படின்றது தான் கொஞ்சம் இப்போ இது கன்ஃபியூசிங்கா இருக்கு. ம் சமீராவா இல்ல யாருக்கு பதில் வருவாங்க? ஏற்கனவே ஆனா ஏன்? கம்மியா தான் விளையாடுனாங்க, ஒரு ஸ்பாட் ஃபாரின் ஸ்பாட் கம்மியா தான் விளையாடுனாங்க இவங்க.
லாஸ்ட் டைம் எக்ஸ்ட்ரா யார் விளையாண்டாங்கன்னு தெரியல இல்ல எனக்கு கருண் ஆக்சுவலா. நாயர் டிராப் பண்ணிட்டு அப்படியே ஃபேஃப் வந்துருவாரா? அது கருண் நாயர் ஆக்சுவலா தே வாண்ட் கேஎல் அட் நம்பர் 4. ஸோ ஐ திங்க் கருண் நாயர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ம் ஸ்பாட் ரொம்ப ஃபிளெக்சிபிளா வச்சிருந்தாங்க, கீழே வந்து டானன் ஃபெரேரா கொண்டு வரணும்னு. ஐ திங்க் மோஸ்ட்லி அந்த ஸ்பாட்ல தான் ஐ திங்க் ஃபேஃப் மேலே வந்துட்டு ஃபேஃப் போரல் ஓப்பனிங் கருண் நாயர், கேஎல், அக்சர், ஸ்டப்ஸ், அப்புறம் அசுதோஷ், விப்ரஜ், ஸ்டார்க், குல்தீப், ஐ திங்க் முகேஷ் குமார், துஷ்மன் சமீர் அப்படிதான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி நோ சேஞ்ச். ஐ திங்க் தேல் ஜஸ்ட் கோ வித் சுயா சர்மா only. அந்த இன்னொரு இது ஷெப்பர்டு. ஷெப்பர்ட் தான் விளையாட போல. ஷெப்பர்ட் போன தடவை எதுவும் சான்ஸ் கிடைக்கல, 2 ஓவர் போட்டாரு, பேட்டிங் எதுவும் கிடைக்கல அதுக்குள்ள. பட் தே வில் கண்டினியூ வித் சேம் டீம். சின்ன கிரவுண்டு அடிவிலுக்கும் திருப்பி ஷெப்பர்ட் மாதிரி ஒருத்தர் போலாமா இல்ல பெத்தல் ரொம்ப ஷெப்பர்ட் நாளா கொஞ்சம் நமக்கு தைரியமா இருக்கும். பேட்டிங் கொடுத்து பண்ணலாம், அட்டையை போட்டு விடுவாரு. ம் போன வருஷம் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்ல பேட்டிங்ல, ஒருத்தர் செம்மையா அடிச்சாரு. அதான் பட் அதான் தே வில் ஜஸ்ட் கோ வித் சேம் டீம் தான் நினைக்கிறேன். ம் ஓகே, அப்போ பாப்பா என்ன ஆகுதுன்னு. இது தவிர வேற என்ன கீ மேட்சப்ஸ் இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்? அதான் லாஸ்ட் டைம் வந்து பிச்சர்ஸ் வந்து ரொம்ப பயங்கர பேட்டிங் பிச்சா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பட் ஸ்டில் இட்ஸ் 200 பிச். போன தடவை 230 அது இல்லாம இப்போ 200 அது. அகெயின் ஃபாஃப் வந்து கொஞ்சம் அபிஷேக் பொருள் இவங்க எல்லாமே கொஞ்சம் சும்மா அந்த 30s 40s அடிக்கிற மாதிரி தான். ஒரு கேஎல் தவிர வேற யாரும் லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் அந்த லாங் இன்னிங்ஸ் விளையாடாம இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபாஃப் அந்த மாதிரி என்னதான் அக்ரெசிவா இருந்தாலும் ஹி வில் டூ கொஞ்சம் இன்னிங்ஸை கொஞ்சம் லாங்கா கொண்டு போவாரு. ஸோ இனிஷியலா எவ்வளோ சீக்கிரம் கேஎல் ராகுல் உள்ள கொண்டு வந்து வர ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு பெட்டர் ஆர்சிபி பவுலிங் லைனப் சொல்றேன். ஸோ அதே புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால் அவங்களோட நியூ பால் பவுலிங் லைனப் வெர்சஸ் இவங்க ஓப்பனர்ஸ். ஏன்னா ம் ஃபாஃபும் இருந்து கேஎல் ராகுலும் இருந்துட்டாருன்னா கண்டிப்பா தே வில் ஸ்கோர் ம் 200 பிளஸ். ஸோ அதை யாராச்சும் ஏர்லியா பிரேக்கப் பண்ணணும். ஸோ இப்போ இவங்க ஹேசல்வுடும் இப்படி நியூ பால்ல கொடுக்கறது இல்ல. ஸோ யாஷ் தயாலும் புவனேஸ்வர் குமார் தான் போடுறாங்க. ஸோ அவங்க எப்படி விளையாட இது பண்றாங்கன்றத போட்டு ஆமா அதான் இப்போ என்னோட இவங்க. மேட்சப்ஸ். ம் அதே மாதிரி அக்சர் குல்தீப் அகைன்ஸ்ட் சம்படி லைக் கோலி படிக்கல், அதையும் வந்து அவங்க எப்படி ஆடுறாங்க, மிடில் ஓவர்ஸ் கொண்டு போறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இவங்க படிதர் ஸ்பின்னுங்கிறாங்க, அவர் ஸ்பின்ல தான் அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய த்ரெட்டா இல்லை. ஸோ அவர் மேபி படி. ஒரு கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவா ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸ்பின்னர் ம் வந்து நான் நான் ரொம்ப அக்ரெசிவா அடிக்கணும். பட் அதே மாதிரி தான் நிறைய இப்போ நம்ம கூட கூட அந்த கேட்சை பிடிச்சிருந்தா இருக்கும். சரி அதே சொல்லிட்டு இருக்கணும். ம் போன தடவை ஸ்டார்க்கை வந்து பயங்கரமா சால்ட் நியூட்ரலைஸ் பண்ணாரு, ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுவும் ஒரு நல்ல இதுதான், ஸ்டார்க் பிளஸஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கம்ப்ளீட்டா சால்ட்டோடைய பழைய நியூட்ரலைஸ் டீம் பண்ணாரு. தான் என்னதான் இருந்தாலும் அது டெல்லியில தான் சால்ட் ஆரம்பிச்சார் ஐபிஎல் கரியர். அதுவும் ஒரு பழைய பஞ்சாயத்து இருக்கு. ஸ்டார்க் வந்து பழைய ஆர்சிபி டெல்லியில இருக்காரு, சால்ட் வந்து பழைய டெல்லி ஆர்சிபியில் இருக்காரு. ஸோ அதுவும் ஒரு இது இருக்கு. அதே மாதிரி இந்த கர்நாடகா பாய்ஸ் கேஎல் ராகுல், கருண் நாயர்லாம் கேஎல் வந்து ஆர்சிபி. இந்த டெல்லி பாய் வந்து விராட் கோலி. வேற யார் இருக்காங்களா டெல்லி பாய்ஸ்? இல்ல அவ்வளோதான். ஸோ அதுவுமே நிறைய இது இருக்கு. ஸோ அதுதான் என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி விப்ரஜ் நிகம் வந்து கொஞ்சம் குவைட் ஆயிட்டாரு. யாரா வெரி ஒரு தண்டரஸ். சொல்லு. அதான் இப்பெல்லாம் சும்மா ஒரு ஓவர் தான் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணிடுறாங்க. ஸோ லாஸ்ட் அவரும் 3 வந்து மேட்ச். இஸ் பின் ஹேவிங் அ வெரி குவைட் கேம் ஆஃப் லேட். ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் ஃபேண்டசி பிக்ஸ்லாம் யார் யார் எடுப்பேன்? ஃபேண்டசி பிக் ஐ திங்க் யூ வில் கோ வித் ஃபாஃபும் விராட் கோலி ஃபர்ஸ்ட் ம் அப் ஃப்ரண்ட். அண்ட் ம் கோ வித் குல்தீப். குல்தீப், அக்சர். குல்தீப், கேஎல். ம் ஓகே, அப்புறம் அக்சரும் எடுக்கலாம். அப்புறம் ஹேசல்வுட் ஸ்டார்க்கு விட முடியாது. முகேஷ் குமார் லாஸ்ட் டைம் டெத்தில் நல்லா போட்டாரு. ஸோ முகேஷ் குமார், அந்த ஹேசல்வுட், நல்ல ஸ்டார்க்கு, அக்சல் அப்படியே அந்த 8 அந்த ஆயிடுச்சு. அந்த அந்த இந்த போல்டா யாரு, மிச்சல் மாஷா, நல்ல ம் பால் அது ஆக்சுவலா, நல்ல பால். குருணால் பாண்டியாவும் நல்லா இது பண்ணிட்டு இருந்தாரு. ம் குணால் பாண்டியா அப்படின்னு உடனே இந்த டிஆர் லாகின் பண்ண ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு வியூவர்ஸ். அவர் அப்படியே வீடியோல வரீங்களா டிஆர்? நீங்க ஆடியோல இது இல்ல பண்றீங்களா? நான் டிரைவிங்ல இருக்கேன். சரி ஓகே, டிரைவிங்ல இருங்க. யாராவது டெல்லி வர்சஸ் ஆர்சிபி மேட்சை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? டெல்லி வர்சஸ் ஆர்சிபி. நீங்க என்ன எல்லாம் குருணால் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க.
நாங்க பண்ணி முடிச்சிட்டோம். ஆமா. எப்படியோ ஃபேண்டசி கிட்ட வந்துட்டோம். ஆ யார் ஜெயிப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, அதையாவது சொல்லுங்க, அது யார் இல்ல, ஜெயிப்பாங்க? சொல்லுங்க யார் ஜெயிப்பா? ஆர்சிபி. ஆர்சிபி. கண்ணன் ஆர்சிபி. லீவன் அந்த பாட்டையும் பாடு. ரொம்ப கண்ணன் தேவன் ஆர்சிபிக்கு டீப்பா சப்போர்ட் பண்றீங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம நீங்க எல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருந்தீங்க ஆர்சிபிய, இப்ப பாருங்க. நாங்களாம் எப்படி நினைக்கல. சரி, ஓகே. சரி, அப்ப நான்லாம் ஆர்சிபி ஃபேண்டசில யார் குவாலிஃபை ஜெயிப்பா? ஆகும்னு சொல்லியிருக்கேன். ம். ப்ரீ சீசன் இதுல நான் மட்டும் தான் ஆர்சிபி குவாலிஃபை ஆகும்னு சொல்லியிருக்கேன். நீங்க சொல்லல லாகுல். நான் சிஎஸ்கே ஆகும்னு சொல்லியிருந்தேன் பிரதர். சிஎஸ்கே சிஎஸ்கே எல்லாரும் நம்ம தானே எல்லாரும் சொன்னோம். சொல்லியிருந்தோம் பிரதர். அதுக்கு எல்லாருக்கும் மண்ணு போட்டாங்க. அதை விட்டுருங்க. இப்ப வேற யாருக்கா ஃபேண்டசி இப்ப முக்கியமான விட்டு போனது? மட்டும் 8-9 பேர் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். குருணால் படிக்கல் பாண்டியா நினைப்பாங்க எல்லாம் இருக்காரு, பேசிட்டீங்களா? படிக்கலாம் எடுக்கலாம். 10 குருணல் பாண்டியா சேர்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஃபேண்டசி பிக்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ ஆர்சிபி சொல்லியிருக்கான் நம்ம லாகுல். மட்டும் நீ என்ன சொல்ற? டெல்லி. ஐ வில் ஆல்சோ கோ ஆர்சிபி. ஓகே, நான் வந்து ஆர்சிபி டெல்லி நம்ப பேட்டர்ஸ்க்கு சொல்றேன். மோர் சூட் 2 ஆகும். பேர் வந்து ஆர்சிபின்னு சொல்லிட்டீங்க. இந்த பேட்டர்ஸ் இவங்களும் வந்து சலைச்சவங்க கிடையாது. டெல்லி ஹோம் கண்டிஷன்ஸ் அவங்க 2-3 மேட்ச் ஆடிட்டாங்க. ஸோ நான் வந்து டெல்லின்னு சொல்றேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். லாகுல், இது தெரியும்ல உங்களுக்கு, ஆர்சிபி பாய் ஆனாலும் டெல்லிக்கார கோலி, டெல்லி பாய் ஆனாலும் பெங்களூர்கார அந்த ராகுல், இவங்க 2 பேத்துக்கு தான் இந்த போட்டியை தெரியும்ல. தெரியும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்போ. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து சண்டே டபுள் ஹெட்டர், எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி, இன்னொன்று வந்து ஆர்சிபி வர்சஸ் இது டெல்லி. ஸோ இதுதான். எம்ஐ எல்எஸ்ஜி யார் ஜெயிப்பாங்களாக்குள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்எஸ்டி ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். எல்எஸ்ஜி ஜெயிக்குமா? மட்டும் நீ என்ன சொன்ன? நம்ம 2 பேரும் மும்பை தான் சொன்னோம். எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் மும்பை சொல்லியிருப்பீங்கன்னு, அதனால தான் நான் எல்எஸ்டின்னு சொன்னேன். ஓஹோ, அப்படின்ட்டீங்க. ஓகே. ஸோ நாளைக்கு நேற்று கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே படிச்சிடுறேன். வித் தட் வி கேன் சே பாய். ஆர்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, விகே தி ஸ்குவாட் இஸ் அமேசிங், ஜென்யூன் அண்ட் ஃபன், ஓவர்லோடட் விதவுட் ஹேட்ரட், ஜஸ்ட் கீப் கோயிங் கைஸ், லாங் ரன் அஹெட் அப்படின்னு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நீங்கள் விஷ் பண்ணுறது. நாங்களும் இதே மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணலான்னு தான் இருக்கோம். ஃபன் வேணுமா ஃபன் இருக்கும், கிரிக்கெட் வேணுமா கிரிக்கெட் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறையா இது சொல்கிறீங்க. ஆரம்பமே சம்பவம் தான் அப்படிங்கிறாங்க. லாகுல் இஸ் அ கேரக்டர் தட் வி ஆல் நீட் இன் எவ்ரி குரூப் அப்படிங்கிறாங்க. லாகுல் அண்ட் விகேஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் அல்டிமேட் எவ்ரி டைம் அப்படிங்கிறாங்க. லாகுல் இப்படி சிரிக்கிறீங்களா, இப்படி சிரிச்சு வைக்கிறீங்களா, இதைத்தான் சொல்றாங்க. டிஃபென்ஸ் ஆபீசர் இல்ல, கியூரியஸ் டு நோ இஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேக்குறாங்க. இவர் என்ன இந்தா பண்ணிட்டு இருக்க போறாரு? ராகுல் ஒரு டாக்டர் தான். அவர் அவ்வளோலாம் நீங்க கணக்கு போடாதீங்க. ராகுல் வந்து ஒரு டாக்டர் டாக்டர் டாக்டர். ஸோ அந்த கணக்கு மட்டும் பண்ணுங்க. ராகுல் சிரிப்பாரு, ஆனா அவர் டாக்டர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபியூ பர்சனல் கோல்ஸ் கில்டு ஆர்ஆர் திஸ் சீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் big fan of yours from Bangalore, fun to watch your show as well as P-Dog. Just clarification, you mentioned Jitesh Sharma, அது நேற்று நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு வியூவர்ஸ் இருந்து. ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் அவர் வியூவர்ஸ் இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ வில் கீப் டூயிங் தட். இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் லைவ் பண்ணலாம்னு நினச்சோம். மேட்சோட 12th ஓவர்லேருந்து நாங்கள் எப்போ லைவ் பண்ணலாம்னு நினச்சோமோ அந்த நேரத்துக்கு மழை வந்து மேட்சே நடக்காமல் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம மேட்ச் முடிஞ்சிருச்சு. நோ ரிசல்ட் வந்துருச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. மேட்ச் இவ்வளவு பண்ணிட்டு இருக்குமா? ஃபேண்டசி நடந்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கும், நடக்காததுக்குலாம் உனக்கு பாயிண்ட் கொடுக்க முடியாது. ஆனாலும் இங்க நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல மேட்ச் நோ ரிசல்ட்னு பாத்தியா, அதுதான் அங்கதான் இந்த மட்டும் நிக்குது. ஸோ அதனால தேங்க்யூ ஆல். இன்னைக்கு அதனால எங்களால் லைவ் வர முடியல மழை பெஞ்சனால. ஸோ சூன் வில் பி பேக். நாளைக்கு டபுள் ஹெடர் அப்பையும் லைவ் வருவோம். நாங்கள் அதை அந்த டைம் உங்களுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஆல். திஸ் இஸ் அரட்டை ஸ்குவாட். மட்டும் லாகுல் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே. மட்டு என்ன நினைக்கிற? மும்பை ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைக்கிற அதானே? அது நினைக்கிறாங்களா இல்ல நம்ம ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க யார் இனிமேட்டு யார் ஜெயிச்சா எனக்கு என்ன. ஓகே சரி, யார் ஜெயிச்சா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மிக சமூக பொறுப்புள்ள இந்த கருத்தோட இன்னைக்கு ஷோ முடிச்சிருவோம். தேங்க்யூ ஆல். பை பை வியூவர்ஸ். திருப்பி நம்ம இன்னொரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். See you.